This video sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. Hi friends, ஸோ இன்றைக்கி நம்ம டேஸ்டான சிக்கன் எக் ஆம்லேட் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு 100 கிராம் சிக்கனை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் வச்சு அது நிரம்புற அளவு தண்ணியை ஊற்றி தேவையான அளவு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டு அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுடணும். இப்படி நல்லா கொதித்ததுக்கப்புறம் அந்த சிக்கன் நல்லா வெந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு அரை தக்காளி, அதுக்கப்புறம் 2 முட்டை, ஒரு பச்சை மிளகா வெட்டி வச்சுருக்கேன். இதில் அந்த வேக வச்ச சிக்கனை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த சட்டியை வச்சுட்டு இதில் ஒரு 1.5 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயமும் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப நேரம் வதக்க வேணாம், ரொம்ப நேரம் வதக்கினா ஃபுல்லாகவே சுருங்கிடும். நம்ம லைட்டாக பொன்னிறமாக வர அளவு மட்டும் வதக்கிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு இதில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம அந்த அரை தக்காளி வெட்டி வச்சுருக்கோம்ல, அதையும் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், ரெண்டுமே நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இதை ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இப்போ இதில் நமக்கு தேவையான பொருட்களை சேர்த்துக்கலாம். சிறிதளவு மஞ்சத்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு. நம்ம நிறையா உப்பு சேர்க்க வேணாம், முட்டைக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். ஏன்னா சிக்கனுக்கு ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டு வேக வச்சிட்டோம். இப்போ இதில் கடைசியாக கொஞ்சோண்டு மிளகுத்தூள் சேர்த்துட்டு நம்ம அந்த 2 முட்டையும் உடைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ 2 முட்டையை உடைச்சி ஊற்றியாச்சு. இப்போ இதை நல்லா கலக்கிக்கலாம்.
இப்போ நல்லா கலக்கி எடுத்தாச்சு. இப்போ நம்ம அந்த வேக வச்ச சிக்கனை நல்லா உதுத்து விட்டுக்கலாம். இப்போ சிக்கனை நல்லா உதுத்து விட்டாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு அடுப்பில் வந்து தோசைக்கல்லை வச்சு எண்ணெயை ஊற்றி தோசைக்கல் ஃபுல்லாக தடவிக்கலாம். இப்போ தோசைக்கல் ஃபுல்லாக எண்ணெயை தடவியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம அந்த உதுத்து வச்ச சிக்கனை எடுத்து நம்ம ஆல்ரெடி முட்டையை கலந்து வச்சுருக்கோம்ல அந்த இதில் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துக்கிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டாச்சு. இதை அப்படியே நம்ம அந்த தோசைக்கல்லில் ஊற்றிடலாம். ஸோ இப்போ ஃபுல்லாக ஊற்றியாச்சு. இப்போ ஆல்ரெடி நம்ம உதுத்து வச்ச சிக்கனில் பாதி சிக்கனை எடுத்து முட்டையில் கலந்தாச்சு. பேலன்ஸ் இருக்கிற சிக்கனை எடுத்து முட்டை மேலே அப்படியே தூவி விட்டுக்கலாம். இப்போ முட்டை நல்லா வேகட்டும். அடுப்பை சிம்மிலேயே வச்சுக்கோங்க. ஃபாஸ்ட்டாக வச்சோம் அப்படின்னா முட்டையோட அந்த சிக்கனை சேர்த்துருக்கிறதுனால டக்குன்னு கருகிடுச்சு அப்படின்னா டேஸ்ட்டே மாறிடும், நல்லா இருக்காது. ஸோ சிம்மில் வச்சு வேக விட்டுட்டு இப்போ நம்ம முட்டையை வந்து பரட்டி போட்டுக்கலாம். ஸோ முட்டை பார்த்திங்கன்னா நல்லா வெந்துட்டு இப்போ நம்ம இதை ஒரு டைம் பரட்டி போட்டு பார்த்துக்கலாம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா நல்லா வெந்துடுச்சு. இதை அப்படியே நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஸோ சூப்பரான சுவையான சிக்கன் எக் ஆம்லேட் ரெடி. இது வீட்டில் உள்ள குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.